இந்த வீக் ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் ஒரு இடத்துல மொத்தமாக நிறைய பொருள் குமிச்சு போட்டிருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் எங்கள் கண்ணில் பட்டது இந்த பேட்டரி தான். கண்டிப்பாக தேவைப்படும்னு இது ஒன்று வாங்கிட்டோம். அது போக ஜிம்மில் யூஸ் பண்ணுற ஐட்டம்லாம் நிறையா இருந்துச்சு. அதில் இந்த பெல்ட் ஒன்று வாங்கினோம். இது புதுசாகவே இருந்துச்சு. அடுத்து இன்னைக்கு புது புது சீடிலாம் நிறைய போட்டு வச்சிருந்தாங்க. எடுத்து பார்க்கும்போது PlayStation 2 கேசட்லாம் இருந்துச்சு. இது ஒரிஜினல் கிடையாது, பட் இருந்தாலுமே ஒரு கலெக்ஷனுக்காக வாங்கினோம். அடுத்து மசாஜுக்கு பென்னு ஒன்று வச்சிருந்தாங்க. எடுத்து பார்த்தோம், பார்க்க புதுசுமாக தான் இருந்துச்சு. வீட்டுக்கு கொண்டு வந்து பேட்டரி வாங்கி போட்டு பார்த்தோம்னா ஆன் ஆகிடுச்சு. இதில் வந்து மேலே லைட்டாக கரண்ட் ஷாக் அடிக்குது. இது வந்து அக்குபஞ்சரில் யூஸ் பண்ணுற பென்னு. அடுத்ததாக ஒரு வாக்மேன் ஒன்று வாங்கினோம். அடுத்த ஒரு பாக்ஸ் நிறைய பழைய மாடல் கேமரா வச்சிருந்தாங்க. எல்லாமே டேமேஜ் பேசுறா. சரி, அதுல இருந்து ஒன்று மட்டும் எடுத்து நம்ம வேலை பார்க்கலாமே அப்படின்ட்டு ஒன்று மட்டும் வாங்கினோம். நம்ம நேரத்துக்கு அதுக்கான கேசட் இன்னொரு கடையில் கிடைச்சது, அதையும் வாங்கிட்டோம். அடுத்து ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறதுக்காக இந்த போர்டு வாங்கினோம். அடுத்து இன்னைக்கு ஹைலைட்டு இந்த ஹார்ட் டிஸ்க் தான். இன்னைக்குன்னு பார்த்து நிறைய ஹார்ட் டிஸ்க் போட்டிருந்தாங்க. இதுக்காகவே ஒரு கூட்டம் குமிஞ்சு எல்லா ஹார்ட் டிஸ்கையும் போட்டு பார்த்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு 2 ஹார்ட் டிஸ்க் மட்டும் வாங்கினோம். அடுத்து சின்ன சின்ன ஐட்டம்ஸாக கொஞ்சம் வாங்கினோம். அடுத்து மானிட்டர் பற்றி இன்னும் நம்ம வீடியோவே போடவில்லை. சரி, அதுக்காக ஒரு மானிட்டர் வாங்கலாமே அப்படின்ட்டு ஒன்று வாங்கினோம். கடைசியாக இந்த வாட்டர் வாஷிங் மிஷின் வாங்கினோம். வெளியே பார்க்க நீட்டாக இருக்கு, ஆனால் கீழே பார்த்தா உடஞ்சிருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கலெக்டி சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதையும் வாங்கியாச்சு. இந்த வீக் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் அதிகமாகவே கிடைச்சது. ஆனால் எல்லா டைமும் இதே மாதிரி கிடைக்குமான்றது கொஞ்சம் சந்தேகம் தான்.